முருகன் பிறப்பு கதை. முருகன் என்றால் வீரமும் ஞானமும் அழகும் ஒன்றாக சேர்ந்த தெய்வம். அவர் எப்படி பிறந்தார் தெரியுமா? இதோ அந்த அதிசய கதை. சிவபெருமானின் தீட்ச் சுடர்கள் ஒரு காலத்தில் அசுரன் சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்கள் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினர். அவர்களை அழிக்க சிவபெருமான் மற்றும் பார்வதி மகன் பிறக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினர். அப்போது சிவபெருமான் தனது மூன்றாவது கண் திறந்தார். அந்த கணியிலிருந்து 6 தீச் சுடர்கள் வெளிவந்தன. அந்த சுடர்கள் உலகையே எரிக்கக்கூடிய சக்தி உடையவை. கங்கையும் சரவண பொய்கையும் அந்த தீச் சுடர்களை தாங்க முடியாமல் தேவர்கள் அவற்றை கங்கா நதிக்குள் அனுப்பினர். கங்கை அந்த சுடர்களை சரவண பொய்கை என்ற புனித தளத்தில் சேர்த்தாள். அங்கு அந்த 6 சுடர்களும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. 6 குழந்தைகள், 6 முகங்கள். அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் என்ற 6 தேவகன்யர் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக இணைத்தாள். அதனால் முருகனுக்கு 6 முகங்கள் உருவானது. அதனால் அவர் ஆறுமுகன், ஷண்முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். வேலுடைய முருகன் பார்வதி தேவி தனது சக்தியால் ஒரு வேல் உருவாக்கி முருகனுக்கு அளித்தாள். அந்த வேளால் முருகன் பின்னர் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். அதனால் அவர் வெற்றிவேல் முருகன் என்று புகழ் பெற்றார். முருகனின் சிறப்பு பெயர்கள் ஆறுமுகன், குமரன், கார்த்திகேயன், சரவணன், ஸ்கந்தன். இந்த கதையின் கருத்து: தீயதை அழிக்க நல்ல சக்தி பிறக்கும். நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம்.